சங்கீதம்ல வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஒருத்தர் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது நாம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்கிறது. அதை தான் வசனமும் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியாது. நம்ம பாக்குறதுக்கு ஏதோ நம்ம தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம பாக்குறதுக்கு ஏதோ நம்ம தான் ஏதோ பெரிய மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளால முடிஞ்சது கரெக்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் கண்ட்ரோல்ல தான் வைத்திருக்கிறார். அதன் நிமித்தம் நான் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த தீமையை அனுமதித்தாலும் அது நன்மைக்கானதே என்று அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் சந்தோஷமா இருப்போம். அது மட்டும் இல்ல, நமக்கு மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்கும், நிறைய நேரத்துல வெளியில வாயில கூட நம்ம ஜெபம் பண்ணி இருக்க மாட்டோம், மனசுல நினைச்சிருப்போம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அவருக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றி கொடுப்பார். ஒருவேளை நாம அந்த சில விஷயத்தை சீக்கிரமா நிறைவேற்றி கொடுக்கறதுனால நாம் அவரை விட்டோ இல்ல பாவத்துக்குள்ளேயே போயிடுவோம் அப்படின்னா ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல எதை கொடுக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. நீங்க வாயில கூட ஜெபம் பண்ண மாட்டீங்க, மனசுல நினைச்சுக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர், இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அவள் வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன இருதயத்தின் வாஞ்சிகள் இருக்குது அது அவ்வளத்தையும் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, ஆவிக்குரிய தேவைகள் ஆண்டவர் இந்த உலக பிரகாரமாக மட்டும் இல்லை ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளர்றதுக்கு தேவையான என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நிறைவாக கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், நிறைவாக ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.